உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகள் அப்படிங்கிற உரைநடை புத்தகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உபதேச குறிப்புகள்னால் அவர் வெறுமே ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே தானே பேசுவார், அதை பற்றி தானே குறிப்புகள் சொல்வார் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனால் வள்ளல் பெருமான் மனதுக்கான ஆன்மீகத்தை சொல்கிறார், உடலுக்கான ஆரோக்கியத்தை சொல்கிறார், உடல் வலிமைக்கான உணவையும் சொல்கிறார்ங்கிறது தான் உபதேச குறிப்புகள். அதில் குறிப்பு அப்படின்னு சொல்கிறதுனால சின்ன சின்ன பத்தியாக அவர் சொல்லிக்கிட்டே போகிறார். ஏன்னா இது எல்லாமே அவருடைய சன்மார்க்கிகளுக்கு சொன்னது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்படின்னு பார்க்க போனால் இன்றைக்கி அவர் கீரையை பற்றி சொல்கிறார். கரிசலாங்கண்ணி, தூதுவளை, இந்த ரெண்டையும் நாம் எப்படி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொண்டால் என்ன நன்மை நிகழும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நம்ம கமாண்ட் பண்ணுற மாதிரி நீ இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லலை அவர். இதை நீ சாப்பிட்டால் உனக்குள் என்ன நன்மைகள் நிகழும் என்பதை சொல்லி தரும்போது நம்ம உட்காந்து யோசிக்க தோணும். பரவாயில்லையே, இது எனக்கு தேவையாக இருக்கே, அப்போ நானும் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. சரி, ஒரு ஞானி எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். இதுதான் ஞானிகள் சொல்ல வேண்டியது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு. ஆனால் ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் பலவற்றையும் அனுபவித்து உணர்ந்து ஞானத்தால் கற்றுணர்ந்து நமக்கு சொல்லும்போது அதில் எந்த விதமான சந்தேக குறிப்பும் இருக்காது என்பதற்கான ஒற்றை சாட்சி நம்முடைய வள்ளல் பெருமானின் உபதேச குறிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உள்ள காலகட்டத்தில் கரிசலாங்கண்ணி, தூதுவளை இதெல்லாம் எங்கெங்கே தேடி போகிறது அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் தேடித்தான் போக வேண்டும். அமுதம் வேண்டுமென்றால் பயணம் துவங்க வேண்டும் இல்லையா? அப்படின்னா துவங்கலாம். அதை எப்படி நமக்கு வள்ளல் பெருமான் வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அழகு இருக்கு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. வள்ளல் பெருமானுடைய பத்தியை பார்க்கலாம். கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாது சமையல் செய்தல் முதலிய வகையாலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பாகியதை நீடிக்க பண்ணும். எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும், முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷ நன்று. ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இராது, தேகம் திடமுள்ளதாகி நெடுநாளைக்கு இருக்கும். தூதுவளையும் அப்படியே சேர்த்து கொண்டு வந்தால் புத்தியை விகாசப்படுத்தும். கரிசலாங்கண்ணியைத்தான் அவர் கரிசாலை என்று சொல்கிறார். அந்த கரிசலாங்கண்ணி தண்ணீர் இல்லாத இடத்தில் வளர்வதால் அதில் காரம் அதிகமாக இருக்கும். காரம்னா நம்ம மிளகாத்தூள் போடுறோமே அந்த காரம் இல்லை, சத்து என்கின்ற அந்த காரம் அதிகமாக இருக்கும். நீர் சத்துள்ள இடத்தில் வளரும் போது அந்த காய்கறி கீரையில் தண்ணீர் சத்து தானே அதிகமாக இருக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அதுலேயும் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இந்த கரிசாலையை எப்படியாவது தினமும் பச்சையாவது இல்லை விதவிதமாக சமைச்சாவது சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு வேண்டுகோளாக ஆரம்பிக்கிறார். அவருக்கு என்னங்க வேணும்? வேண்டுகோள் வைத்து நம்மை சாப்பிட வைப்பதற்கு அவருக்கு என்ன அவசியம் வந்தது? ஆனால் சொல்கிறார் என்றால் அந்த கீரையில் இருக்கின்ற நன்மைகள் அப்படி, அதை நீங்கள் விட்டுறாதீங்க, அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு தந்தை போன்ற தாய் போன்ற அக்கறையில் வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். பாருங்க, அந்த கரிசாலையை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையாலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பாகியதை நீடிக்க பண்ணும். அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு அப்போ இப்போ ஆங்கிலத்தில் சொன்னாதான் நமக்கெல்லாம் புரியுது. பிரதம உள்ளுடம்பாகியதை நீடிக்க பண்ணும் அப்படிங்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளிருக்கின்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு கரிசாலை கீரை, கரிசலாங்கண்ணி கீரை மிக முக்கியம் அப்படிங்கிறாரு. பிரதம உள்ளுடம்பு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்ன அழகான தமிழ் வார்த்தை இல்லை? பிரதம உள்ளுடம்பு. அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க. எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும். எந்தவித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக அசுத்தம், அசக்தம் அப்படிங்கிறாரு. அசக்தம்னா தேக அசுத்தம் நீங்கி. அதாவது இப்பெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு நான் இப்போ டயட்டில் இருக்கேன், நான் இப்போ டிடாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறோம். டிடாக்ஸ்னு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம சொல்கிற வார்த்தை தான் தமிழில் தேக அசக்தம் அப்படிங்கிறார் அவர்.
எல்லாமே ஒரு சக்கரம் தான், திரும்பி வரும். அதனால் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னது தான் இப்போது திரும்ப நடக்கிறது. அதனால் கரிசாலையை நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் உள்ளுக்குள் இருக்கின்ற உறுப்புகள் அசுத்தம் நீங்கும் என்று சொல்கிறார். அப்புறம் வேற ஒன்று நடக்குமா? அது என்னது பாருங்க, முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். முக்தினா என்னன்னு நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. முக்தி என்பது இருப்புக்கு அப்புறம் வருவதில்லை, இருக்கும் போதே வருவது. முக்தி அப்போ என்ன அர்த்தம்? இருக்கின்ற நோய்கள் இல்லாமல் போகும், சகாயமாயும் இருக்குங்கிறாரு. உதவி செய்கிறதா இருக்கும். சகாயம்னா அது கூடுதலாக உதவி செய்யும். அப்படின்னா நோய்கள் தீர்வதற்கு, நோய்கள் தீர்ந்தாலே முக்தி அடைவதானே. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், முக்தி அடைவதற்கும் சகாயமாயும் இருக்கும். ஒரு சின்ன கீரை நான் முக்தி அடைவதற்கு சகாயம் பண்ணும், நான் முக்தி அடைவதற்கு உதவி செய்யும்னா எப்படிப்பட்ட அற்புதம் அந்த பொக்கிஷம் கரிசலாங்கண்ணி கீரை இல்லையா? நம்ம அதை காலால் மிதிச்சிட்டு போயிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு வயலில் விளைஞ்சு கிடைக்கும், வயல் ஓரத்துலலாம் விளைஞ்சு கிடைக்கும். ஆனால் அதனுள் இப்படிப்பட்ட பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறது என்பதை இனிமேலாவது புரிந்து கொள்ளலாம். எனவே முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்குன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸை கிளென்ஸ் பண்ணுது, டிடாக்ஸ் பண்ணுது, நோய்களை நீக்குகிறது. அதன் மூலமாக நாம் இன்னும் ஒரு பிறவி எடுக்கிறோம். முக்தி அடைவது என்பது இந்த பிறவி இல்லாமல் இன்னும் ஒரு பிறவி. அப்படின்னா நோயுள்ள நாம் மறந்து போய், நோயுள்ள நாம் மறைந்து போய், நோய் இல்லாத நாம் பிறக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அப்புறம் வேற என்ன நடக்குமா சொல்றார் பாருங்க. மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷ நன்று. அதாவது ஒரு பொருட் பன்மொழின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நன்று விசேஷ நன்று, அதாவது டபுள் அட்ஜெக்டிவ் சேர்த்து போடுறாரு. அப்படின்னா எவ்வளோ முக்கியமான ஒரு கீரை இல்லை அது. இந்த ஒரு சின்ன பத்தியிலேயே அவ்வளவு விஷயங்களை பொதிஞ்சு வைக்கிறாரு. என்னெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்கும், இது இப்படிப்பட்ட மண்ணில் இருப்பதனால், இப்படிப்பட்ட மண்ணில் வளர்வதனால் விசேஷ நன்று அப்படிங்கிறார். அப்போது டபுள் அட்ஜெக்டிவை சேர்த்து போடும்போது அவ்வளவு முக்கியமான ஒரு தாதுவாக நம்முடைய கரிசலாங்கண்ணி கீரை இருக்கிறது என்பதை நாம் மனதில் வரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இராது, தேகம் திடமுள்ளதாகி நெடுநாளைக்கு இருக்கும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்லித்தரார்ல. இதுதான் தேகம் திடமானதாகி நெடுநாளைக்கு இருக்கும். நோய் நொடி வந்தால் கொமஞ்சு போயிடுவோம்ல, ஒரு மூலையில் சுருண்டு போயிடுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் தேகம் ஆரோக்கியமானதாக இருந்தால் உழைப்பதற்கு உற்சாகம் இருக்கும், வாழ்வதற்கு உற்சாகம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பதற்கு உற்சாகம் இருக்கும், பலரோடு கலந்து பழகுவதற்கு உற்சாகமாக இருக்கும். என்றால் அதுதான் வாழ்க்கையை நீடிக்க செய்வதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தூதுவளையும் அப்படியே சேர்த்து கொண்டு வந்தால் புத்தியை விகாசப்படுத்தும். புத்தியை விகாசப்படுத்தும்னா புத்தியை வெளிச்சப்படுத்தும். அதுதான் அது. மனம், வாக்கு, செயல், இது மூன்றையும் நேர்கோட்டில் இயங்க வைப்பதற்கு இந்த தூதுவளையும் மிக முக்கியமான ஒரு கீரை என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். நாம் எப்போவுமே மனம், வாக்கு, செயல் மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் இயங்க வைக்காமல் முக்கோணம் மாதிரி வச்சுருக்கோம். நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். மனம் ஒரு மூலையில் இருக்குது, செயல் ஒரு மூலையில் இருக்குது, வாக்கு ஒரு மூலையில் இருக்குது. அதனால தான் நமக்கு இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு சீர்கேடுகள் நம்ம உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே இருக்குது. இது எல்லாவற்றையும் சீர் செய்வதற்கு தூதுவளையும் கரிசாலையும் பயன்படும். அப்படி செய்தால் ஒரு பிரமிட் மாதிரி மனம், வாக்கு, செயல் மூன்றும் ஒரு பிரமிட் மாதிரி இருப்பதற்கு பதிலாக ஒரே நேர்கோடாக மாறிவிடும். மாற வைக்கக்கூடிய வல்லமை இந்த கீரைக்கு இருக்கு என்றால் இதுதான் நம்முடைய சித்தர்கள் சொல்லுகின்ற வைத்தியம். உணவே மருந்து அப்படின்னு சித்தர்கள் சொல்லித்தராங்கன்னா அந்த புள்ளியில் நம்மை இணைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான், நவீன சித்தராகிய வள்ளல் பெருமான். அதனால் நம்ம வாழ்ந்த காலத்துக்கு மிக நெருக்கத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் என்பதனால் அவரை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள தவறுகிறோமோ என்கின்ற பதைபதைப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நவீன சித்தர் நம்முடைய வள்ளல் பெருமான் சித்தர் மரபின் மிக சமீபத்திய நீட்சி என்பதனால் அவர் சொல்கின்ற தத்துவங்களில் இருக்கின்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 2 கீரையையும் எந்த விதத்திலாவது சேர்த்து கொண்டால் நமக்கு முக்தி கிடைக்கும். உடலுக்குள் இருக்கின்ற பிரதம உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும், வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நிரம்பும் என்பதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். செய்து பார்ப்போம். அது ஒன்றுதான் நமக்கான கடமை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.